நாம் ஒன்றாக கூடி வந்து ஆண்டவரை வழிபட இயலாத சூழலிலும் நாம் இருக்கும் இடங்களிலே இருந்து இந்த காணொளி காட்சியின் வழியாக ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துகின்ற இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். சிறப்பாக இந்த காணொளி காட்சியின் வழியாக இந்த தொழுகை நடைபெற அதற்குரிய முழுமையான ஒழுங்குகளையும் சிறப்பாக நிறைவேற்றி தருகின்ற சபையின் செயலர் கொயர் மாஸ்டர் மிஸ்டர் அன்புடிக்கனார், அன்பு தம்பி ஆபர் கேர் எல்லாரையும் அன்போடு பாராட்டுகிறோம். தந்தையாம் கடவுளாலும் அவருடைய திருமகனாம் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்தனை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. வாருங்கள், தாழ்வணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் எடுப்போம். வேண்டுதல் செய்வோமாக. அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் தாயும் எங்கள் தந்தையுமாகிய கடவுளே, ஆசீர்வாதமான இந்த புனிதமான ஓய்வு நாடன் காலை பொழுதற்காய் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கடவுளை துதிக்கிறோம், ஆண்டவரை போற்றுகிறோம். சுவாமி, ஒரு புதிய வாரத்தினுடைய ஒரு மாதத்தின் கடைசி தினமாக ஆண்டவரே இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். இந்த ஒரு மாத காலம் ஆண்டவர் எங்களை பத்திரமாக பராமரித்து வந்திருக்கின்றீர், எங்களை பாதுகாத்து வந்திருக்கின்றீர், எங்களை வழிநடத்தி வந்திருக்கின்றீர். சுவாமி, ஆண்டவரே, கடந்து போன காலங்கள் வேளைகளை எல்லாம் நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக கொரோனா வைரஸ் நோய் மூலமாய் ஆயிரக்கணக்கான மக்கள் அனுதினமும் மடிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எண்ணிலடங்காத மக்கள் நோய் தொற்றின் மூலமாய் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலைகளை மிகுந்த பாரத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். சுவாமி, ஆனாலும் ஆண்டவர் எங்கள் மேல் கிருபையாக இருந்து ஆண்டவரே எங்கள் அடைக்கலமாய், எங்கள் பலனாய், எங்கள் துணையாய், எங்களை தாங்கி நடத்துகின்ற தெய்வமாய், எங்களை ஆதரித்து எங்களை அரவணைத்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துகின்ற தெய்வமாய், எங்கள் கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடறுதலுக்கும் எங்கள் வாழ்வை மரணத்திற்கும் விலக்கி காத்து நடத்துகின்ற ஆண்டவராய், இந்த ஒரு மாத காலம் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கின்றீர். சுவாமி, ஒரு மாதத்தினுடைய முதலாவது நாளை கண்ட நாங்கள் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளையும் நாங்கள் காண
கடவுள் அருள் செய்திருக்கின்றீர். எத்தனையோ மக்களுக்கு கொடுக்கப்படாத காலங்கள், விளைகள் இறைவனுடைய அருளினால், இறைவனுடைய அன்பினால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நன்றி பெருக்கோடு நாங்கள் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, சிறப்பாக இந்த தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். தொழுகையிலே பாடப்படுகின்ற பாடல்கள், வாசிக்கப்படுகின்ற இறை வார்த்தைகள், தியானிக்கின்ற ஆண்டவரின் வார்த்தைகள், நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெப விண்ணப்பங்கள், இவைகள் அனைத்தும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். காணொளி காட்சியின் வழியாக இந்த தொழுகையிலே பங்கு கொண்டு ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துகின்ற எல்லா மக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த தொழுகையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த தொழுகையில் உம்முடைய பிரசன்னம் முழுமையாய் நிறைவாக தங்குவதாக. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை இந்த தொழுகையின் வழியாய் நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவத்தை கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எல்லா துதி, கனம், மகிமை அனைத்தையும் நாங்கள் உமக்கே படைக்கின்றோம். இவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். கடவுளின் திருநாம மாட்சிமைக்காக கிறிஸ்தவ பாமாலை புத்தகத்தில் 15வது ஞான பாடலை படிப்போம். 15வது ஞான பாடல், போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமா என்ற 15வது ஞான பாடல். Yeah.
வாசிக்கும்படியாக தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடியவுள்ள இறை வார்த்தைகளை வாசிக்க கவனமாக கேளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 12 முடியவுள்ள இறை வார்த்தைகள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிடமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதப்படி பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபிரியரும் யூதரும் யூத மார்க்கத்தார் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் என்பதே. பாடம் முடிந்தது. தூய ஆவியானவரே, உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. Alleluia, 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 Alleluia. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். Lord
வழியாக எங்களோடு கூட பேசுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் ஒரு விசை கூட பற்பல இடங்களில் இருந்தபடி உம்மை நாங்கள் தொழுது கொள்வதற்கு கடவுள் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தொழுகையிலே இம்மட்டும் உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட உடனிருப்பதை நினைத்து ஆண்டவரை போற்றுகின்றோம். எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் சிந்திப்பதற்காக ஆயத்தப்படுகின்ற போது தூய ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். பேசுகிற அடியனை கடவுள் மறைத்துக் கொள்ளும், எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் அன்பின் தந்தையே, ஆமேன். ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே காணொளி காட்சியின் வழியாக இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் கல்லங்குழி சேகர திருச்சபையின் சார்பிலே ஒரு விசை கூட அன்போடு வாழ்த்துகின்றோம். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த ஒன்று. இன்பம் மட்டுமே ஒருவருடைய வாழ்விலே வருவதும் இல்லை, துன்பம் மட்டுமே ஒருவருடைய வாழ்விலே வருவதும் இல்லை. இரண்டும் கலந்ததே வாழ்க்கையாக அமைகின்றது. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த பயணத்திலே அவ்வப்போது தடுமாற்றங்களும் மேடு பள்ளங்களும் வருகின்றது. இதை அனைவரும் நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். இப்படிப்பட்ட தடுமாற்றங்களும் மேடு பள்ளங்களும் நிறைந்த வாழ்விலே நம்மை வழிநடத்தி செல்ல ஒரு துணையாளர் தேவைப்படுகின்றார். அந்த துணையாளராக தூய ஆவியானவர் நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். தந்தை, மைந்தன், தூய ஆவியரை பலர் பிரித்து பார்க்கின்றார்கள். தந்தையாம் கடவுளுக்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற திருச்சபைகள் இருக்கின்றது. மகனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற திருச்சபைகள் இருக்கின்றது. தூய ஆவியாரை மட்டுமே மையப்படுத்தி செயல்படுகின்ற திருச்சபைகளும் இருக்கின்றது. ஆனால் திருமறையை நாம் தெளிவாக படித்தோம் என்று சொன்னால், திருமறை சொல்லுகின்ற செய்தி தந்தை, மைந்தன், தூய ஆவியார் ஆகியோரை பிரித்து பார்க்க முடியாது என்று சொல்லுகின்ற செய்தியை திருமறை சொல்லுகின்றது. இவர்களின் செயல்பாடுகள் இணைந்தே இருக்கின்றதை நாம் திருமறையின் வழியாக அறிந்து கொள்ளவும் முடிகின்றது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை படிக்கின்ற போது உலகில் உள்ள அனைத்தும் படைக்கப்பட்ட போதே தூய ஆவியானவருடைய செயல்பாடு இப்பூமியிலே இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. D.L. மூடி அவர்கள் சொல்லுகின்ற போது இவ்வாறு சொல்லுகின்றார்: தூய ஆவியின் துணை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு வாழ முயற்சிப்பது காது இல்லாமல் கேட்கவும் நுரையீரல் இல்லாமல் சுவாசிக்கவும் முயற்சி செய்வதற்கு சமமாகும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்வின் பயணத்திலே நம்முடன் இருந்து நம்மை நடத்துகின்றவராக தூய ஆவியானவர் செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றார். நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்துகின்ற தூய ஆவியார் மனுக்குலம் வழி தவறி செல்லுகின்ற போதும், படைப்பு மாசுபடுகின்ற போதும் மாற்றுருவாக்கம் செய்கின்றவராகவும் செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கும் வாரும் தூய ஆவியாரை முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும், கம் ஹோலி ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம் தி ஹோல் கிரியேஷன் என்று சொல்லுகின்ற தலைப்பை மையமாக கொண்டு தூய ஆவியார் எவ்வண்ணமாக தனது மாற்றுருவாக்க பணியினை செய்கிறார் என்று சொல்லி 2 உண்மைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, தூய வாழ்விற்கு நேராக நம்மை வழிநடத்தி மாற்றுருவாக்கம் செய்கின்றார். தூய வாழ்விற்கு நேராக நம்மை வழிநடத்தி மாற்றுருவாக்கம் செய்கின்றார். யோவான் நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை படிக்கின்றேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். மனித வாழ்விலே தூய்மை மிக மிக முக்கியமான ஒன்று. புற தூய்மைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட அக தூய்மைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் பலர் இன்று இதை கடைபிடிப்பது இல்லை. நாம் வழிபடுகின்ற கடவுள் வெளியரங்கமான சடங்காச்சாரம் நிறைந்த தூய்மையை விரும்பாமல் உள்ளத்தினுடைய தூய்மையை விரும்புகின்றவராக இருக்கின்றார். இறைவாக்கினர்களும் பவுலடியாரும் கூட அக தூய்மையற்ற வெளியரங்கமான சடங்காச்சாரமான தூய்மையை கண்டித்தனர். வெளியிலே பக்திமான்களாக நல்லவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு உள்ளான வாழ்விலே கடவுளுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து வந்தவர்களை கண்டித்ததை நாம் அவருடைய இறைவாக்கினர் நூல்களை படிக்கின்ற போதும்
பவுலடியாருடைய நிருபங்களை படிக்கின்ற போதும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. மத்தேயு நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தினை படிக்கின்ற போது அகத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு புறத்திலே தங்களை நீதிமான்களாக நல்லவர்களாக காட்டிக்கொண்டு மக்கள் மத்தியிலே போலியான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த வேதபாரகர் பரிசேயர்களை பார்த்து மாயக்காரரே, அதாவது வெளிவேடக்காரரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைத்தார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். யோவான் நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்திலே தன்னுடைய மரணத்தை குறித்து தன்னுடைய சீடர்களுக்கு அறிவித்த போது தூய ஆவியாரை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். தூய ஆவியார் பாவத்தை குறித்து உணர்த்துவார், நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அநீதிக்கு துணை போய் பாவ வாழ்விலே அடிமைப்பட்டு கிடக்கின்ற மனிதன் அப்படியே வாழ்ந்து அழிந்து போகட்டும் என்று சொல்லி விட்டுவிடாதபடிக்கு அவைகளை குறித்து கண்டித்து உணர்த்தி தூய்மையான வாழ்விற்கு நேராக தூய ஆவியானவர் மனிதர்களை வழிநடத்துவார் என்று சொல்லுகின்ற செய்தியினை சொல்லுகின்றார். அன்பானவர்களே, திருமறையை படிக்கின்ற போது தூய ஆவியார் பல அடையாளங்கள் வழியாக சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றதை நம்மால் படிக்க முடிகின்றது. மத்தேயு நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், லூக்கா நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், நாம் இன்றைக்கு பாடமாக படிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் போன்ற பகுதிகளை படிக்கின்ற போது தூய ஆவியார் நெருப்பு வடிவானவராக உருவகப்படுத்தப்படுகின்றார். தூய ஆவியானவர் நெருப்பு வடிவானவராக அங்கே உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். நெருப்பின் செயல்பாடு நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். அழுக்கான அனைத்தையும் சுட்டரித்து கரைகளை போக்க உதவுகின்றது நெருப்பு. நெருப்பை யாருமே எளிதிலே கரைப்படுத்தி விடவே முடியாது. நெருப்பு எப்படி அழுக்கையும் கரையையும் போக்க உதவுகின்றதோ அப்படியே தூய ஆவியானவரும் பாவ அழுக்கையும் தீமைகளையும் முழுமையாக நம்மை விட்டு மாற்றி நம்மை புனிதப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். மார்க்கு நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், லூக்கா நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனங்களை நாம் படிக்கின்ற போது ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி வந்ததாக அந்த பகுதிகள் சொல்லுகின்றது. புறாவினுடைய உடல் அமைப்பை ஆராய்கின்ற போது புறாவிற்கும் மற்ற பறவைகளுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். கோழியாக இருக்கட்டும், வாத்தாக இருக்கட்டும், இன்னும் மற்ற பறவைகளாக இருக்கட்டும், அவைகளுக்குள்ளாக இருக்கின்ற அந்த கசப்பை தருகின்ற பித்தப்பை இந்த புறாக்களுக்கு உள்ளாக இருப்பது இல்லை என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அழுக்கு என்பது இல்லாதபடிக்கு புறா மிக தூய்மையானதாக கருதப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தூய்மையானதாக கருதப்பட்ட இந்த புறா பலியிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, தூயவராம் தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே செயல்படுகின்ற போது கடவுள் விரும்பாத அழுக்குகள் நம்மை விட்டு தூக்கி எறியப்பட்டு நாம் தூய்மையாக்கப்படுகின்றோம். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய அதிகாரத்திலே பவுலடியார் ரோம திருச்சபைக்கு எழுதுகின்ற போது எழுதுகின்றார், தூய ஆவியார் எவ்வாறு தூய வாழ்விற்கு நேராக நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லி குறிப்பிடுகின்ற போது 11வது வசனத்திலே சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். சரீரம் அழிவுக்கு ஏதுவானது, ஆன்மா என்றென்றைக்கும் அழியாதது. என்றென்றைக்கும் அழியாத ஆன்மா அழிந்து போகாதபடிக்கு அதை காத்து அழிவில்லாத வாழ்வை தருகின்றவராக தூய ஆவியானவர் மனிதனுடைய வாழ்விலே செயல்படுகிறார் என்று சொல்லி சொல்லுகின்றார். தீமைகள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தீமைகள் நிறைந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாகி நாம் தீமைகளிலே விழுந்து அழிந்து விடாதபடிக்கு நம்மை எச்சரித்து தூய்மை வாழ்விற்கு நேராக நம்மை மாற்றுவாக்கம் செய்கின்றவராக நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்மோடு கூட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூய ஆவியானவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, பொது வாழ்விற்கு நேராக நம்மை வழிநடத்தி மாற்றுவாக்கம் செய்கின்றார். பொது வாழ்விற்கு நேராக நம்மை வழிநடத்தி மாற்றுவாக்கம் செய்கின்றார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை பொது மொழிபெயர்ப்பிலிருந்து நான் படிக்கின்றேன். பொது நன்மைக்காகவே தூய ஆவியரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. பொது நன்மைக்காகவே தூய ஆவியரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. பொது நலனை பின்னுக்கு தள்ளி சுயநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற காலத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
ஒரு கிராமம் முழுவதும் ஒரே குடும்பமாக செயல்பட்ட நிலை மாறி அடுத்த வீட்டிலே என்ன நடந்தாலும் அக்கறை காட்டாத கலாச்சாரத்தை பின்பற்ற நாம் இன்றைக்கு பழகி கொண்டோம். பிறர் மைய சிந்தனையை விட சுயநல சிந்தனைகள் மேலோங்கி நிற்கின்ற காலத்திலே நாம் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றோம். பிறர் மைய சிந்தனைகள் நம்முள் மறைந்து கொண்டே போவதன் நிமித்தமாக உலகத்திலே அக்கிரமங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. நான் என்னுடையது என்று சொல்லுகின்ற சிந்தனையினாலே இன்றைக்கு இயற்கை அழிக்கப்படுகின்றது, கனிம வளங்கள் சுரண்டப்படுகின்றது, லஞ்சம் சுரண்டல் போன்ற காரியங்கள் இந்த உலகத்திலே அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றது. விளைவு கடவுளுடைய படைப்பாகிய இயற்கை இன்றைக்கு மாசடைந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலைமை. மாசுபட்டு கிடக்கின்ற படைப்பு மாற்றுருவாக்கம் செய்யப்பட, சுயநலம் களையப்பட வேண்டும். பொதுநல சிந்தனைகளிலே மனிதனிலே வேறொன்றப்பட வேண்டும். பொதுநல சிந்தனையை மனிதனில் ஊற்றி பொது வாழ்விற்கு நேராக மனிதனை வழிநடத்துகின்றவராக தூய ஆவியானவர் நம்மிலே செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றார். நாம் கடவுளாக வழிபடுகின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். 3 ஆணிகளிலே தொங்கவிடப்பட்டார். எதற்காக? அவருக்காக அல்ல, அவருடைய குடும்பத்திற்காக அல்ல, மாறாக இந்த முழு உலகம் மீட்கப்பட வேண்டும், இந்த முழு உலகம் வாழ்வு வர வேண்டும் என்கிற பொதுநல சிந்தனையோடு தன்னுடைய வாழ்வை முழுமையாக சிலுவை மரணத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கின்றார். பொது நன்மைக்காக இந்த உலகத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலே தூய ஆவியானவருடைய செயல்பாடு முழுமையாக இருந்ததை நாம் நற்செய்தி நூல்களை படிக்கின்ற போது அறிந்து கொள்ள முடிகின்றது. இயேசு கிறிஸ்து கருத்தரித்தது முதல் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்ட அந்த நிமிடம் வரைக்கும் தூய ஆவியானவருடைய செயல்பாடு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலே இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. மத்தேயு, லூக்கா நற்செய்தி நூல் ஆசிரியர்கள் சொல்லுகின்ற போது தூய ஆவியாரின் வல்லமையினால் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே உதித்தார் என்று சொல்லுகின்றார்கள். யோவானால் திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட போதும், பாலைவனத்திலே சாத்தானால் சோதிக்கப்பட்ட வேளையிலும், திருப்பணி வேளைகளிலும் இயேசு கிறிஸ்துவிலே தூய ஆவியானவருடைய செயல்பாடு முழுமையாக இருந்தது. கடவுளுடைய திட்டமாகிய இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடர்களுக்கு பார்வை, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை போன்ற எல்லா செயல்களிலும் செய்ய உந்துதல் அளித்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட செயல்பட்டுக் கொண்டிருந்த தூய ஆவியார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தூய ஆவியானவருடைய நடத்துதலின்படி முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுத்து, தன்னை குறித்து எதையும் சிந்திக்காதபடிக்கு பொதுநல வாழ்விற்காகவே தன்னை முழுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அர்ப்பணித்து செயல்பட்டார். தொடக்க கால திருச்சபையிலே அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரே மனம், ஒரே உள்ளம், கூடி ஜெபித்தல், பொதுவாய் வைத்து அனுபவித்தல் போன்ற காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே நாம் படிக்கின்றோம். இப்படி அவர்கள் செய்ய காரணமாய் அமைந்தது தூய ஆவியானவர். இவர்கள் அப்படி செயல்படுவதற்கு காரணமாக அமைந்தவர், அவர்களோடு கூட செயல்பட்டுக் கொண்டிருந்த தூய ஆவியானவர். பெந்தேகொஸ்தே என்னும் நாளுக்கு பின்பு தூய ஆவியானவருடைய ஆற்றலை பெற்றுக் கொண்ட மக்கள் சுயநலனை களைந்து பொது நலனிலே ஈடுபட்டார்கள். யாரும் தனது உடைமைகளை தம்முடையதாக கருதி கொள்ளவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. ஆனால் தூய ஆவியானவரை சோதிக்க விரும்பிய, தூய ஆவியானவருடைய பொது வாழ்விற்கு நேரான வழிநடத்துதலுக்கு எதிராக செயல்பட்டு தன்னுடைய நிலத்தை விட்டு ஒரு பகுதியை மறைத்து வைத்த அனனியா, சப்பீராள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் சொல்லுகின்றது. அன்பானவர்களே, இன்றும் திருச்சபை என்று சொல்லுகின்ற அமைப்பை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி தேவையில் இருப்பவருக்கு உதவுகின்ற பணியினை தூய ஆவியானவர் செய்து கொண்டு இருக்கின்றார். பலருடைய உள்ளங்களிலே பேசி தங்கள் பொருளால் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பணியினை இந்த உலகத்திலே இன்றும் தூய ஆவியானவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஏற்றத்தாழ்வுகள் இந்த உலகத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவர் பிரயாசப்படுகின்றவராக இருக்கின்றார். பொது வாழ்விற்கு நேராக மனிதனை வழிநடத்தி இந்த உலகத்திலே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி இந்த உலகத்திலே ஒரு மாற்றுருவாக்கத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவர் விரும்பி அதற்கான வேலைகளிலே அவர் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார். 150 பேரை ஏற்றிக்கொண்டு விண்ணிலே விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்தது. பாதி தூர பயணத்திலே விமானத்திலே ஒரு சிறிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. பணிப்பெண் அங்கே பயணித்துக் கொண்டிருந்த பயணிகளிடத்திலே வந்து இவ்வாறு சொன்னாராம், விமானத்திலே ஒரு சிறிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது,
யாரும் நீங்கள் பயப்பட வேண்டாம், எப்படியாவது விமானி அந்த பிரச்சனையை சரி செய்து உங்கள் அனைவரையும் பத்திரமாக நீங்கள் சென்று சேர வேண்டிய இடத்திலே கொண்டு போய் விடுவார் என்று சொல்லுகின்ற ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு செய்தியை சொன்னாலாம். ஆனால் பிரச்சனை சரி செய்யப்படவில்லை. பல நேரம் முயற்சி செய்தோம், முயற்சி தோல்வியடைந்த நிலையிலே விமானம் தன்னுடைய கட்டுப்பாட்டை முழுமையாக இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. ஓடோடி வந்த பணிப்பெண் பயணிகளிடத்திலே சொன்னாராம், விமானத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை எவ்வளவு போராடி பார்த்தும் சரி செய்ய முடியவில்லை. இன்னும் சிறிது நேரத்திலே விமானம் வெடித்து சிதற போகின்றது. ஆகவே பாராசூட்டை அணிந்து கொண்டு நீங்கள் எல்லாரும் கீழே குதித்து உங்களுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னாராம். எல்லாரும் பாராசூட்டை அணிந்து கீழே குதித்தார்கள். கீழே குதித்து தப்பித்து கொண்டார்கள். அந்த விமானத்திலே மினரல் வாட்டர் கம்பெனி நடத்துகின்ற ஒரு தொழிலதிபரும் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவரும் பாராசூட்டை அணிந்து கொண்டு கீழே குதித்தார். அவர் இறங்கிய பகுதி ஒரு பாலைவன பகுதியாக இருந்தது. விமானத்திலிருந்து கீழே குதித்து அவர் இறங்கிய பகுதி ஒரு பாலைவன பகுதியாக இருந்தது. இங்கும் அங்குமாக தண்ணீருக்காக அலைந்தார். நாவறண்டு போனது. தாகம் நிறைந்தவராக அங்கும் இங்குமாக ஓடினார். மனதிற்குள்ளே நினைத்தாராம், ஒரு பெரிய மினரல் வாட்டர் கம்பெனி வைத்திருக்கின்ற நான் இந்த பாலைவனத்திலே ஒரு துளி தண்ணீர் கூட இல்லாதபடிக்கு நான் அங்கும் இங்குமாக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வந்துவிட்டதே என்று சொல்லி மனதிற்குள்ளாக நினைத்துக் கொண்டு நாவறண்டவராக தாகத்திற்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருந்தார். இப்படி அங்கும் இங்குமாக ஓடி அலைந்து கொண்டிருந்த நிலையிலே அவருடைய கண்களிலே ஒரு ஒற்றையடி பாதை ஒன்று தென்பட்டது. அந்த பாதையிலே ஒருவருடைய காலடிகள் பதிந்து கிடந்தது. நம்பிக்கையோடு கூட அந்த பாலைவனத்திலே அந்த ஒற்றையடி பாதையின் வழியாக நடந்து சென்றார். தூரத்திலே ஒரு காட்சியை கண்டார். ஒட்டகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை கண்டு ஓடோடி அவரிடத்திலே சென்று தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறின போது அவர் தன்னுடைய தோள் பையிலே வைத்திருந்த தண்ணீரை அவருக்கு கொடுத்து உதவி செய்தார். தண்ணீரை குடித்துக் கொண்ட இந்த தொழிலதிபர் தன்னுடைய கடந்த கால வாழ்வை குறித்து ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தார். தன் கடந்து வந்த பாதையை ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தார். தனக்கு வழிகாட்டியாக இந்த பாலைவனத்திலே ஆண்டவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவராக, துணையாளராகிய கடவுள் தூய ஆவியானவராக என்னை காக்கின்ற தெய்வமாக என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தவராக கடவுளுக்கு நன்றி சொல்லி அந்த இடத்திலிருந்து தன்னுடைய இடத்திற்கு நேராக புறப்பட்டு சென்றார். அன்பானவர்களே, வழி அறியாது நின்ற அவருக்கு தூய ஆவியானவர் வழிகாட்டியாக செயல்பட்டார். இன்று பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு வழிகாட்டியாக தூய ஆவியானவர் செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றார். வழி தவறி கடவுளுடைய படைப்பின் திட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்ற மனிதனையும் மனிதனால் சிதைக்கப்பட்ட இந்த இயற்கையையும் மாற்றுருவாக்கம் செய்ய ஆண்டவர் விரும்புகின்றார். மாற்றுருவாக்கம் செய்ய மனிதனை தூய வாழ்விற்கு நேராக வழிநடத்தவும் பொது வாழ்விற்கு நேராக வழிநடத்தவும் அவர் விரும்புகின்றார். மனிதன் தூய்மை அடைந்து தன்னலத்தை மறந்து சுயநலத்தை மறந்து பொது வாழ்விற்கு நேராக தன்னை அர்ப்பணிக்கின்ற போது இந்த உலகத்திலே நிச்சயமாக மாற்றுருவாக்கம் நடைபெறும் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே மனிதனை மாற்றுருவாக்க நிலையிலே வழிநடத்துவதற்காக தூய ஆவியானவர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றார். மாற்றுருவாக்கம் செய்ய விரும்பும் தூய ஆவியானுடைய குரலுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்மை தூய்மையாக்கி சுயநலனை களைந்து பொது நலனிலே அக்கறை கொண்டு ஆண்டவரின் மாற்றுருவாக்க பணிக்காக நம்மை முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் வாழ்கின்ற உலகத்தினுடைய சூழ்நிலைகளை நாம் ஒரு விசை சிந்திக்கின்ற போது ஒரு பயங்கரமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கை முழுமையாக இன்றைக்கு அழிக்கப்பட்டு போன ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் சுயநலத்திலே சிக்கி மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லாத ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உழைவை இன்றைக்கு நாம் எல்லாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு பிரச்சனைகளின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, கொள்ளை நோய்களின் மத்தியிலே இந்த உலகத்திலே நாம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றோம். அழிவின் பாதையிலிருந்து தேசத்தையும் தேசத்தின் மக்களையும் நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள தூய ஆவியாருடைய குரலுக்கு செவி கொடுப்போம். மாற்றுருவாக்கம் செய்ய பாடுபடுகின்ற அல்லது மாற்றுருவாக்கம் செய்ய முயற்சி செய்கின்ற தூய ஆவியாருடைய அந்த முயற்சியிலே நாமும் இணைந்து பங்கு பெற்று
இந்த முழு உலகத்தையும் மாற்றுருவாக்கம் செய்ய ஆண்டவருடைய அந்த உன்னதமான பணிகளை நம்மையும் இணைத்துக் கொண்டு அழிவிலிருந்து தேசத்தையும் தேசத்தின் மக்களையும் தொடர்ந்து நாம் பாதுகாத்துக் கொள்வோம், நம்மையும் நாம் பாதுகாத்துக் கொள்வோம். ஆண்டவர் இதற்கு நம் அனைவருக்கும் தொடர்ந்து துணை புரிவாராக. ஆமீன். ஆண்டவரின் அருள் நிறைந்த வார்த்தைகளை கேட்ட நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொது பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 206வது கீர்த்தனையை இணைந்து பாடுவோம். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே என்கிற 206வது கீர்த்தனையை நாம் இணைந்து பாடுவோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் நல்லதொரு காலை பொழுதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஒரு மாதத்தினுடைய கடைசி நாளை நாங்கள் காணவும், உம்முடைய பிள்ளைகளாய் பற்பல இடங்களிலே அமர்ந்தபடி எங்கள் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளவும், கடவுள் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். 2020வது ஆண்டை கிருபையாக எங்களுக்கு தந்த கடவுள் 5 மாதங்களை இன்றோடு கூட நாங்கள் நிறைவு செய்கின்ற நிலையிலே ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீரே, அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். கடந்து வந்த பாதைகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விசை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து கொண்ட நேரங்கள் உண்டு. பலவீனங்களினாலே நாங்கள் பிடிக்கப்பட்ட நேரங்கள் உண்டு.
கொள்ளை நோய்கள் வேகமாக பரவி தேசத்திலே எத்தனையோ மக்கள் மடிந்து போன அந்த சூழ்நிலைகளை எல்லாம் எங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். ஆனாலும் கடவுள் எந்த தீமைக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை வழிநடத்தி வந்த நம்முடைய மாபெரும் அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த 5வது மாதத்தினுடைய முதலாவது நாளை கண்ட நாங்கள் இந்த 5வது மாதத்தினுடைய கடைசி நாளையும் நாங்கள் காணும்படி ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்தீரே, அதை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இம்மட்டும் உடனிருந்த கடவுள் தொடர்ந்தும் நீர் எங்களோடு கூட உடனிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். உம்முடைய நன்மைகளினால் கடவுள் எங்களை நிறைத்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த உலகத்தின் தீமைகள் எதுவும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கடவுள் அரணாய் கோட்டையாய் அடைக்கலமாய் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையினுடைய அனைத்து குடும்பங்களையும் எங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் தந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பங்களின் தலைவராய் ஆண்டவர் உடனிருப்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். எல்லா குடும்பத்தின் நம்முடைய பிள்ளைகளையும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கடவுள் சந்திப்பீராக. தீங்கு எதுவும் நம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே காணப்படுகின்ற சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். பலவீனங்களுக்கு கடவுள் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். பருவத்திற்குரிய நல்ல வளர்ச்சியை கடவுள் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற அன்பான பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். உடைய விசேஷ ஞானத்தை கடவுள் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். தேர்வு எழுதி தேர்வு முடிவிற்காக காத்திருக்கின்ற அந்த பிள்ளைகளோடு ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். நல்ல வெற்றிகளை கடவுள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேர்வு எழுதுவதற்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, நீட் தேர்வுக்காக ஆயத்தப்படுகின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஞானத்தின் உறைவிடமாக இருக்கின்ற கடவுள் நல்ல ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பயந்து தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல வேலை வாய்ப்புகளை அந்த பிள்ளைகளுக்கு கடவுள் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஆண்டவரே, தேசங்களில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் நிமித்தமாக அநேகர் வேலை இழந்து நிற்கின்றதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, வேலை இழந்து நிற்கின்ற நம்முடைய பிள்ளைகள் வேலை வாய்ப்பை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பத்தின் அன்பான பெற்றோரை கடவுள் ஆசீர்வதியும். குடும்பங்களுக்காய் உழைக்கின்ற போது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் அத்தனையையும் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அரசாங்கத்திலே, தனியார் துறைகளிலே ஆண்டவரே, இன்னுமாக பல்வேறு சொந்த கடமைகளை செய்கின்ற மக்களாய், கூலி வேலை செய்கின்ற மக்களாய், பல்வேறு கடமைகளை செய்கின்ற எல்லாரையும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடமைகளின் நிமித்தமாய் தூரமான இடங்களில் இருக்கின்றவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடவுளே, முழு உலகையும் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற கடவுள் எங்கள் திருச்சபையின் மக்களாய் தூரமான இடங்களில் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளோடு நீர் உடன் இருக்கின்றீர், பாதுகாக்கின்றீர். ஆண்டவரே, நல்ல செய்திகளை குடும்பங்களுக்கு அறிவிக்க கடவுள் உதவி செய்கின்றீர். உலகத்திலே பரவிக் கொண்டிருக்கின்ற கொள்ளை நோய்களுக்கு விலக்கி நம்முடைய பிள்ளைகளை கடவுள் இம்மட்டுமாக வழிநடத்தி வருகின்றீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இம்மட்டும் உடன் இருக்கின்ற கடவுள் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு கூட உடன் இருப்பீராக. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. நல்ல கடமைகளை கடவுள் தருவீராக. ஒருவர் கூட ஆண்டவரே வேலைகளை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, கடந்து சென்றிருக்கின்ற இடங்களிலே தன்னுடைய கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தாராய், எங்கள் உறவினர்களாய், இந்த கிராமத்தின் மக்களாய், தூரமான இடங்களில் இருக்கின்றவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாரையும் கடவுள் கண்ணின் கண்மணியை போல தொடர்ந்து நீர் பாதுகாத்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே காணப்படுகின்ற முதியவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நல்ல பலனையும் நல்ல ஆற்றலையும் கடவுள் தர வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பங்களில் காணப்படுகின்ற நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல சுகத்தை தாரும், நல்ல பலனை தாரும். நீண்ட நாட்களாய் படுக்கையில் இருக்கின்ற மக்கள் பரிபூர்ண விடுதலையை பெற்று எழுந்து நடந்து தங்களுடைய கடமைகளை செய்ய ஆண்டவரே நீர் உதவி செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையினுடைய அனைத்து குடும்பத்தின் நம்முடைய பிள்ளைகளும் சந்தோஷமாய் வாழ்கின்றதை கண்டு கடவுளுக்கு நாங்கள் தொடர்ந்து நன்றி சொல்ல ஆண்டவரே உதவி செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவையில் இருக்கிற மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும். பசியோ, பட்டினியோ, வறுமையோ குடும்பங்களில் ஏற்பட்டு விடாதபடிக்கு எல்லா குடும்பங்களையும் கடவுள் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
ஆண்டவரே அருமையான சேகரிக்கப்பதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம். அவருடைய அன்பான மனைவி மகளுக்காக அந்த குடும்பத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். குடும்பமாய் தம்முடைய பிள்ளைகளையும் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதியும், ஊழிய பாதையிலே தொடர்ந்து தம்முடைய மகனை கடவுள் பயன்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பான சபைக்குழு அங்கத்தினர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். எல்லாரையும் குடும்பமாய் கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, நிறைவான நன்மைகளை கடவுள் கரத்தில் நீவாய் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆலய பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளையும் எங்கள் ஆண்டவர் குடும்பமாய் தொடர்ந்து நீர் வழிநடத்தும்படியாக இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே காணப்படுகின்ற எல்லா தேவைகளை கடவுள் சந்தியும், நடைபெற இருக்கின்ற நல்ல நிகழ்வுகளை கடவுள் ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். குறிப்பாக வருகின்ற வெள்ளிக்கிழமை எங்களுடைய திருச்சபையில் நடைபெற இருக்கின்ற அந்த திருமணத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். அருமையான தம்முடைய பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதியும். 2 குடும்பங்களிலும் தம்முடைய பிள்ளைகள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் எங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்து வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்திலே தங்களுடைய ஆண்டவரே பிறந்த நாட்களை நினைவு கூர்ந்து ஒரு புதிய வயதிலே அடியெடுத்து வைக்க இருக்கின்ற அன்பான எங்களுடைய திருச்சபையின் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கடந்த ஒரு ஆண்டு காலம் உடனிருந்த கடவுள் கிருபையாக தருகின்ற புதிய ஆண்டிலும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய திருமண நாட்களை நினைவு கூர்ந்து புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே குடும்பமாய் தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த தேசத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே ஒரு இயல்பு நிலை திரும்ப ஆண்டவர் உதவி செய்யும். பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் விரைவாய் விடுதலையை பெற கடவுள் உதவி செய்யும். இந்த வைரஸ் ஆண்டவரை முழுமையாய் எங்கள் தேசத்தை விட்டு அழிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும். இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை எல்லாம் ஆண்டவர் கிருபையாய் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தங்களுடைய கண்மானவர்களை இழந்து வேதனைப்படுகின்ற எல்லாருக்கும் கடவுள் தொடர்ந்து அமைதியை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். மக்களை காப்பாற்றுகின்ற புனிதமான பணியிலே செயல்படுகின்ற மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, சுகாதாரத்துறையினருக்காக, காவல்துறையினருக்காக, ராணுவத்திலே தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அத்தனை பேரையும் கடவுள் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். தொற்றிற்கு விலக்கி நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட ஆண்டவரே உதவி செய்து வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை ஆளுகின்றவர்களும் எங்கள் மீது கரிசனை கொண்டு மக்களுக்கேற்ற நல்ல திட்டங்களை தொடர்ந்து உருவாக்க ஆண்டவர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். வேலை வாய்ப்புகளை இழந்து ஆண்டவரை பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், ஆண்டவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நேராக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற மக்கள், ஆண்டவரை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எல்லாரையும் எங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அநேகர் மடிந்து போன சூழ்நிலைமைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து வேதனையோடு கூட ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இப்படிப்பட்ட நிலைமைகள் யாருக்கும் வராதபடிக்கு கடவுள் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசங்களிலே வெட்டுக்கிளிகளின் நிமித்தமாக ஏற்படுகின்ற அழிவுகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே கடவுளே எங்களுடைய வேதனையை ஆண்டவரை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரை எதனால் இப்படிப்பட்ட நிலைமைகள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவரே ஆண்டவருடைய கோபம் எங்கள் மீது பற்றி எறிந்து நாங்கள் அழிவை சந்தித்து விடாதபடிக்கு தேசத்தின் மீது கடவுளே இந்த கிருபையாக இறங்க வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உலக நாடுகளிலே தொடர்ந்து அமைதியை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஒரு பதற்றத்தோடு காணப்படுகின்ற ஆண்டவர் இடங்களை எல்லாம் ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் தருகின்றோம். ஆண்டவர் பேசி ஆண்டவர் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்து வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கொரோனா வைரஸ் நிமித்தமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற தேசங்களை ஆண்டவருடைய கரங்களிலே தருகின்றோம். இயல்பு வாழ்க்கை மிக விரைவாய் திரும்ப ஆண்டவர் உதவி செய்யும். பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் விரைவாய் விடுதலையை பெற்றுக் கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும். ஆண்டவர் தலைவர்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள், மருந்துகளை கண்டுபிடிப்பதற்காக மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் அனைத்தும் வாய்க்க பண்ணப்பட ஆண்டவரே உதவி செய்து தர வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். செய்ய நினைத்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்படுகின்ற கடவுள் எங்கள் மீது ஆண்டவரே மனம் இறங்கி அழிவிலிருந்து எங்கள் எல்லாரையும் தொடர்ந்து ஆண்டவரே மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் நல்ல ஆண்டவரே எல்லை பகுதிகளில் இருக்கின்ற அமைதியற்ற சூழ்நிலைக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திற்கும் சீனாவிற்கும் இடையிலே இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் எங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் தந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அவனே எந்த நிலையிலும் வன்முறைகளுக்கோ போர் சூழ்நிலைகளுக்கோ ஆண்டவர் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு அமைதியான பாதைகளை தொடர்ந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இடத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லா நம்முடைய மக்களையும் ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே ஆண்டவர் வேதனைகளோடு கண்ணீரோடு பல்வேறு பிரச்சனைகளோடு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்ட எல்லாரையும் இந்த காலை வேளையிலே நாங்கள் நினைவு கூர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். உதவி செய்கின்ற கடவுள் உடனிருந்து வழிநடத்துகின்ற தூய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து உதவி செய்து தர வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
நாளிலும் எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, முழு உலகையும் மாற்றுருவாக்கம் செய்ய ஆண்டவரே பிரயாசப்படுகின்றீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, தூய வாழ்விற்கு நேராக மனிதனை வழிநடத்தி ஆண்டவரே மாற்றுருவாக்கம் செய்ய கடவுள் பிரயாசப்படுகின்றீர். ஆண்டவரே, பொது வாழ்விற்கு நேராக மனிதனை வழிநடத்தி இந்த உலகத்தை முழுமையாக மாற்றுருவாக்கம் செய்ய பிரயாசப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த முயற்சிக்கு ஆண்டவரே நல்ல ஒத்துழைப்பு தருகின்ற மக்களாக நாங்கள் செயல்பட இந்த முழு உலகையும் ஆண்டவரை மாற்றுருவாக்கம் செய்கின்ற பணிகளை எங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற எல்லா தம்முடைய மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, காணொலி காட்சியின் வழியாக இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அவர்களை சார்ந்த எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதியும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும், எந்த தீங்கும் யாரையும் அணுகாதபடிக்கு ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவரை இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து அருள வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். இந்த கிருபையினாலே ஆண்டவரே நாளைய தினத்திலே ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்றோம். ஆண்டவரே, கடவுள் கிருபையாக எங்களுக்கு தருகின்ற புதிய மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு சந்தோஷமும் அமைதியும் நிறைந்த காலங்களாய் அமைய ஆண்டவர் தொடர்ந்து அருள் புரியும். எங்களை தாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய திருக்கரத்திலே முழுமையாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. எங்களை மகன் இயேசுவின் வழியாக கேட்கின்றோம். எங்கள் ஜெபத்தினை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி